இவிஎம் மிஷினுடைய பலத்தை இவிஎம் மிஷினை வைத்து வெற்றி பெற்று ஆண்ட ஏடிஎம்கே, அதே மாதிரி எடப்பாடி இவிஎம் மிஷினை வைத்து ஓட்டை திருடி வெற்றி பெற்ற ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ் இந்த நாட்டை சூறையாடியது. இது எல்லாரும் கேட்குறான், என்னடா ஜெயபாண்டி ஒருத்தர் ஒரு நல்லா படித்தவன் தான் அவன். நான் என்ன கேட்குறேன்னா, படித்தவனை ஏன் வைகிறேன் அப்படின்னா, என்னுடைய மாணவனும் ரொம்ப படித்தவன் தான். படிக்காதவன் என் மாணவன் 8, 10, 12 படித்தவன்லாம் என்கிட்ட, என் தலைமை மாணவன்லாம் 8வது படித்தவன் தான். ஆனால் அதிக படித்தவங்க என்ன கேட்குறான்னா, அதில் ஜெயபாண்டி இப்படி நீ செருப்பை கழுத்தி அடிக்கிறதுனால நீ எப்படி இந்த தேர்தலை நிப்பாட்டிட முடியுமா அப்படின்னு கேட்டான். அட தேவடியா பயல, 2024 அன்று என்னைய கேஸ் போட கிடையாது. நான் அவ்வளவு தவறும் பண்ணும்போது இந்த நீதிபதியெல்லாம் எனக்கு தெரியாது. 2024 தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லும்போது, ஒன்றாவது நான் ஜெயபாண்டி கோரிப்பாலத்தில் இருக்கும்போது இந்த நீதிபதியெல்லாம் எனக்கு தெரியாது. அதே மாதிரி சாலமரியில் பண்ணும்போது இந்த நீதிபதிகள் தெரியாது, டிஸ்ட்ரிக்ட் நீதிபதிகள். அதே மாதிரி நீதிமன்றத்துக்கு செருப்பு மாலை போட்டு மதுரை 4 மாசி வீதியும் செல்லூர் அஹிம்சாபுரம் 7வது தெருவிலேருந்து செல்லூர் போலீஸ் ஸ்டேஷன் வழியாக ஊர்வலம் போகும்போது அப்போ எனக்கு இந்த நீதிபதிகள் தெரியாது. அதே மாதிரி ரயில் மறியல் பண்ணும்போது இந்த நீதிபதிகள் எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த நீதிபதிகள் என் மேல் வழக்கு பதிவு செய்யவில்லை மதுரைக்கு வந்த நாள்லேருந்து. ஆனால் 17ஆம் தேதி 5வது மாதம் 2024 அன்று தேர்தல் முடிஞ்ச பிறகு என்னை கைது பண்ணான். நான் அந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் செல்லாது என்று நான் லெட்ரு கொடுத்துருந்தேன் கலெக்டர் ஆஃபீஸில். அதே மாதிரி கலெக்டரை அற நிறுவனமாக ஆபாசமாக வீடியோ போடும்போது இந்த 680Jயோ சிபிஐ கோர்ட்டோ அல்லது ஜெயன் 2ஓ ஜெய 1ஓ இந்த பிடிஜே நீதிமன்றம் 680J நீதிமன்றம் 5 நீதிமன்றங்கள் என் மேல் எந்த நீதிபதி வழக்கு பதிவு செய்தான்? உண்மையான வழக்கை பதிவு செய்யாமல் அரசன் பேக்கரியில் ஜெயபாண்டி வந்து 1200 பிடிங்கிட்டு போயிட்டார் கத்தியை காமிச்சு அப்படின்னு என்ன வரைபடத்தோட எனக்கு குற்றப்பத்திரிக்கை ஜெயன் 2 கொடுத்தான். அது நீதிமன்றத்துக்கு வெளியே வச்சு நீதிபதியோட பார்க்கல, நீதிமன்றத்துக்கு போகல ஒரு நாள் கூட. வெளி நீதிமன்றம் கூட ஜெயம் 2 தான் முத என்னை கைது பண்ண சொன்னது மாதிரி கையெழுத்து வாங்கி நீ உள்ளதில்லைங்க. அதனால் இந்த 5 நீதிபதிகளும் இருக்கும்போது இப்போ 680J 30/1 வாய்தா இருக்குது, ஜெயம் 1 6/1/2026 வாய்தா இருக்குது. இப்படி வாய்தா ஓடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பதில் சொல்லாமல் எனக்கு உண்மையான வழக்கை பதிவு செய்யாமல் குற்றம் செய்த காரணத்தினால இந்த தேர்தல் கண்டிப்பாக நிறுத்த முடியும். இந்த தேர்தலை மீறி நடத்தவும் கூடாது. அதாவது 680J ஜெயம் 1 நீதிமன்றம், இந்த நீதிமன்றத்தில் நான் என்ன வழக்கு சொல்கிறேன்னா, இவிஎம் மிஷினை பயன்படுத்தக்கூடாது, நேரடி ஒளிபரப்பு வேணும்னு 2014 நான் இதுக்காண்டி செயல்பட்டு வந்திருக்கேன். தருமபுரி மயிலா அடிஷ்னல் கோர்ட் ஜெயபாண்டியை கைது பண்ணி அங்கேயும் மறியல் கேஸ் தான் போட்டேன். அது வந்து மறியல் பண்ணும்போதோடு போடலை. அதுவாசி எல்லாமே பொய் கேஸாக போட்டதுனால இப்போ எனக்கு வாய்தா ஓடி இருக்குது. இந்த 2 நீதிமன்றமும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்காம தமிழ்நாட்டில் தேர்தல்
நடத்த முடியாது, நடத்தவும் கூடாது. அது பெரிய சட்ட விரோதமாயிரும். நடத்தவே கூடாது. இந்த நேரடி ஒளிபரப்பு நடந்து முடிஞ்சிட்டு இந்த இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடட்டும். அதான் ஜெய ஒன்றில் சொல்கிறேன். ஜெய ஒன்றில் என்ன சொல்கிறேன், இந்த இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடட்டும். அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து, அவரே ஓட்டு போடுற சுவிட்சை ஆன் செய்து அவர் ஓட்டு போடட்டும். அந்த 100 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். 20 கேள்வி 24 ப்ராக்டிக்கல் இருக்குது. அப்போ நேரடி ஒளிபரப்பில் அந்த கேள்வி அந்த ப்ராக்டிக்கல்லாம் பார்க்கும்போது இந்த மிஷினுடைய ஓட்டு திருட்டு முழுமையாக டெக்னாலஜி தெரியாத மக்களுக்கு கூட புரிந்துவிடும். அதனால் உலக வாக்காளர்களுக்காக ஓட்டு போடும் உலக வாக்காளருக்காக இந்த இவிஎம் மிஷின் போர்ஜரி, இந்த மிஷினை வைத்து டெக்னாலஜி தெரியாத மக்களிடம் ஓட்டு போட சொல்லி ஓட்டை திருடி அரசியல் செய்வது தேச விரோத குற்றம். ஆகையால் இந்த மிஷினை நேரடி ஒளிபரப்பில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினில் நீ எந்த சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணாமல் இந்த மோடி போடக்கூடிய 100 ஓட்டை ஒரே ஆள் தான் இந்த மிஷினை யூஸ் பண்ணுறாரு. கண்ட்ரோல் பட்டனை அவரே ஆன் செய்கிறாரு, ஓட்டு போடுற சுவிட்சையும் அவரே ஆன் செய்கிறாரு. இப்படி ஓட்டு போடும்போது நேரடி ஒளிபரப்பில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வந்து 70 ஓட்டு 60 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன் என்று சொல்வது உண்மையா பொய்யா என்று உலக சயின்டிஸ்ட்டுகளும் உலக நீதிபதிகளும் உலக வழக்கறிஞர்களும் உலக சாமானியர்களும் வாக்காளர்களும் எல்லோரும் அரசியல்வாதியிலிருந்து எல்லோரும் தெரிந்து கொள்வதற்காக உலகத்திலே முதல் முறையாக 2026 வருஷம் தமிழ்நாட்டில் இந்த போட்டியை நடத்தி முடித்துவிட்டு நான் நிரபராதியாக மக்களுக்காக போராடக்கூடிய ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வாக்காளர்கள் சார்பில் நான் இருக்கிறேன். அரசியல்வாதிய சார்பில் இந்தியா விஞ்ஞானிகளும் இந்தியாவில் இருக்கிற சட்டம் படித்தவர்களும் கலந்து கொள்ள வேண்டும். உலக சட்டம் படித்தவர்களும் உலக விஞ்ஞானிகளும் உலக நீதிபதிகளும் உலகத்தில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் நேரடி ஒளிபரப்பில் பார்க்கும்போது ஒரு இந்தியாவில் இந்த மிஷினை வைத்து இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சவனை ஒரு படிப்பறிவு இல்லாத ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இதை எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் பண்ணி ஜெயபாண்டி வெற்றி பெற்றிருக்கிறான். ஓட்டு போட்டது 13 வருஷம் இந்தியாவை ஆண்ட மோடி, அவர் தான் கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்கிறாரு, அவர் தான் ஓட்டு போடுறாரு. எல்லா பொதுமக்களும் பார்த்துட்டு இருக்கும்போது மோடியை பார்த்து எல்லோரும் கேட்பாங்க, நீயே தானே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்த, நீயே தானே ஓட்டு போடக்கூடிய சுவிட்சையும் ஆன் செய்த, எப்படி ஜெயபாண்டி வெற்றி பெற்றான்? நீ ஜெயபாண்டிக்கு ஓட்டு போட்டியா? யாருக்கு ஓட்டு போட்ட? மோடி 100 ஓட்டை எங்க? அப்போ அந்த இவிஎம் மிஷினை பற்றி பேசுகிறவன் போகிறான் போர்ச்சேரின்னு தெரிய வந்துடும். அதனால் இந்த இவிஎம் மிஷின் போட்டியை நடத்தி முடிச்சுட்டு யார் குற்றவாளின்னு தெரிய வரும்போது அரசியல்வாதி குற்றவாளினா அரசியல்வாதிகளுடைய சொத்து அனைத்தையும் பறிமுதல் பண்ணி இந்தியாவினுடைய கடனை அடைக்க வேண்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த குற்றத்தை நிரூபிக்காமல் போனால் ஜெயபாண்டி அதுக்குள்ளே தண்டனை செய்ய வேண்டும். 1 கோடி ரூபா அவதாரமும் கட்ட தயார் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. ஆகையால் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த செருப்பை கழட்டி அடிக்கிறேன். மோடியவும் இதில் இருக்கிற நீதிபதியும் அடிக்கிறேன். இதை வந்து தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிக்கங்க, ஆனால் தேர்தல் தமிழ்நாட்டில் மட்டும் நடத்தக்கூடாது. அதுக்காண்டி தான் பல செருப்பில் நீதிபதியும் அடிச்சிருக்கேன். எவனாலும் நீதிபதியை போய் யூடியூப்பில் யோகா மாதிரி பயன்படுத்தியிருக்கேன்னா இந்த நீதிபதியெல்லாம் இந்த இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டுக்கு இந்த தேர்தல் நடத்தக்கூடாதுன்றதுக்கு இவங்கெல்லாம் வந்து அதில் முக்கியமான ஆளுன்ற வச்சு தான் அதில் போட்டு அடிச்சிருக்கேன். எவனாவது நீதிபதியை வந்து இப்படி போட்டு சிறப்பு கழுத்தை அடித்து சிபிஐ கோர்ட்டு 6 ATJ போட முடியுமா? மதுரை நீதிமன்றம்ட்டு இந்த நேரடி ஒளிபரப்பு வரணுன்றக்காக தான் இந்த தவறெல்லாம் செய்திருக்கேன். நன்றி, வணக்கம். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அடுத்த டைட்டில் பேசுவோம்.